அல்ஹம்துலில்லாஹ். மனிதர்களையும் ஜின்களையும் உள்ள வருத்தப்பட்ட ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறோம். இதுக்கு முன்னாடி நம்பிக்கை கொண்ட ஆணும் நம்பிக்கை கொண்ட பெண்ணும் அந்த ஒரு அத்தியாயத்துக்குள்ள ஆயத்தை பார்த்தோம். இப்போ பெருமடித்து வாழ்கிறவருக்கு என்ன, நிராகரிப்பவருக்கு என்ன அப்படிங்கிற ஒரு ஆயத்தை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த ஆயத்தில் என்னெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுடைய இறைவன் ஒரே இறைவன் தான். எனவே எவர்கள் மறுமையை நம்பவில்லையோ அவருடைய இதயங்கள் நிராகரிப்பவையாக இருக்கின்றன, மேலும் அவர்கள் பெருமை அடிப்பவர்களாகவும் இருக்கின்றார்கள். அப்போ நம்ம இதை கவனிக்கும்போது என்ன இருக்குது அப்படிங்கும்போது, யாருக்கு நல்ல உபதேசங்களை எடுத்து உரைச்சும் அதை ஏற்றுக்கலையோ அதை நிராகரிக்கிறாங்களோ அவர்கள் பெருமை அடிப்பவர்களாக இருக்கிறார்கள். பயபக்தி உடையவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அதை கேட்குறதுக்கு ஆவலிப்புப்படுவாங்க, ஆசைப்படுவாங்க, ஆவலிப்பாகவும் இருப்பாங்க. அது அதில் யார் அந்த நன்மையை சொல்லும்போது அதில் கவனமாக அதில் என்ன ஒரு தெளிவு இருக்குதோ அதை விட்டு கவனித்து அதில் வாழ முயற்சி செய்வாங்க. ஆனால் பெருமடிப்பவர் அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையிலே சுகமாக அதிலே வாழ்ந்துட்டுருக்கவங்ககிட்ட எவ்வளோ எடுத்து சொன்னாலும் அதை பின்னோக்கி ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வாழ்க்கை பெரும் பாரமாக இருக்கும். அல்லாவுடைய நன்மையில் அல்லாவுடைய நல்ல உபதேசங்களை எடுத்து சொல்லும்போது அவங்களுக்கு பெரும் பாரமாக இருக்கும். அந்த மாதிரி தான் அதிக பேர் இருக்காங்க. இந்த பயபக்தியோடு உள்ளவங்க, குரானை பின்பற்றி வாழ்கிறவங்க ரொம்ப சொற்ப பேர் தான். அல்லாஹ் கிருபைகளும் அல்லா தான் இருக்கிறவங்களுக்கும் அல்லா அந்த ஒரு பாக்கியத்தை அருள் புரியணும். அந்த நிலையில் இருக்கும்போது தான் அவங்கள்ட்ட என்ன ஒரு எடுத்து சொன்னாலும், எப்படி வாழணுங்கன்னு சொன்னாலும் அவங்க சொல்கிறது தான் சரியா அப்படிங்கிறதுல தான் அவங்க இருப்பாங்க. நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் சொல்கிறது தான் சரி, இப்படித்தான் வாழணும், இந்த உலகம் எதுக்கு படைக்கப்பட்டிருக்கு, நம்ம நல்லபடியாக சுகமாக வாழத்தானே படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அவங்களுடைய ஒரு கருத்தாக தான் அவங்க சொல்லிகிட்ருப்பாங்க. ஆனால் இந்த உலகம் படைக்கப்பட்டு நம்ம மறைவன் அல்லாஹ் எந்த அளவுக்கு உணர்றோம் அப்படிங்கிறத இந்த உலகமே படைக்கப்பட்டு அதில் நம்ம வாழ்விக்கப்பட்டு கொண்டு ஒவ்வொரு மனிதரையும் இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ நம்ம அதிகமாக குரானை கவனிக்கணும். அல்லாஹ் கேட்குறான், குரானை ஆராய மாட்டிங்களா, குரானை கவனிக்க மாட்டிங்களா, சிந்திக்க மாட்டிங்களா அப்படிங்கிற அல்லாஹ் ஒரு ஆயத்துகளையும் கேட்குறான். அப்போ அந்த நிலை அவங்க இருக்கும்போது எவ்வளோ எடுத்து சொல்லி நம்மளுக்கு அழியாத வாழ்க்கை மறுமை வாழ்க்கை தான், இன்மை வாழ்க்கை சொற்ப வாழ்க்கை தான். நம்ம மறுமை வாழ்க்கைக்காக நம்ம அதிகமாக நன்மை செய்ய முயற்சிக்கணும், நன்மையின் பக்கம் போகணும் அப்படி சொன்னாலும் அதை அவங்க செவிட்டு கேட்க மாட்டாங்க. அதை விட்டு அதை ஒரு பாரமாக நினச்சி உலகத்தை பார்ப்பாங்க. அந்த நிலையில் எவ்வளோ பேர் அப்படி ஓடிட்டுருக்கு. எல்லாம் போதுமான எல்லாம் பாதுகாக்கட்டும். அப்போ எல்லா மலக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கவங்கள அவங்களுடைய உயிரை கைப்பற்றும்போது அப்போ அவர்கள் தமக்குத்தாமே அநியாயம் செய்பவர்களாக இருக்கும் நிலையில், அப்போ யார் அந்த மாதிரி அல்லாஹ் கொடுத்த அந்த உலகத்தை படைத்து நமக்காக எவ்வளோ வசதிகளை செய்து, எவ்வளவு உணவு, ஆடை, கால்நடைகள், இவ்வளோ விஷயங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் பயன்படுத்தக்கூடியதாகவும் எவ்வளவு எல்லாம் படைச்சி கொடுத்து அதையெல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு அல்லாஹ் சொல்கிற உபதேசங்களை யாரும் கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்களோ அவர்கள் தான் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டவர்கள். அப்போ அந்த அநியாயம் செய்து கொண்டவர்களாக இருக்கும் நிலையில் அவங்களுடைய உயிரை கைப்பற்றும் போது அப்போ எந்த நேரத்தை ரூஹ எல்லாம் கைப்பற்றான்னு தெரியாதுல்ல. சிறு வயதுலேருந்து முதியர் வயது வரையும் எந்த வயதில் எந்த நிலையில் அந்த உயிரை கைப்பற்றுங்கிறத தெரியாது. அதனால தான் நம்ம எந்த நிலையிலையும் அல்லாஹ் பின்பற்றிய நிலையில், அல்லாஹ்வுடைய வாக்குறுதியில் வாழ்ந்த நிலையில், நம்ம சமாதானம் அடைஞ்ச நிலையில் நம்ம உயிரை எப்போ எல்லாம் கைப்பற்றினாலும் நம்மளுக்கு நல்ல நிலையில் கைப்பற்றணும், நம்ம அல்லாஹ்வுக்காக பொருத்தமாக வாழ்ந்தோம் அப்படின்னு மன சமாதானம் அடைஞ்ச நிலையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களாக இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு பெரும் பாக்கியமாக இருக்கும். அப்போ தனக்குத்தானே அநியாயம் செய்பவர்களாக இருக்கும் நிலையில்
வானவர்கள் அவருடைய உயிரை கைப்பற்றுவார்கள். அப்போ அவங்களுக்கு எந்த நேரத்துலையும் இருக்கையிலையோ நிற்கையிலையோ போகையிலையோ ஒரு கடை வீதிக்கு போகையிலையோ இல்லை சாப்பிடலையோ இல்லை பாத்ரூமில் இருக்கலையோ இல்லை தூங்கையிலையோ நிற்கும் போதோ நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு நிலையிலையும் அந்த உயிர் எப்படி கைப்பற்றப்படுது அப்படிங்கிறத இந்த உலகத்தில் வந்து நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த நிலையில் தான் அந்த உயிர் கைப்பற்றும் போது நம்ம எப்படி இருக்கோம்? அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்ந்து சமாதானம் அடைஞ்ச நிலையில் இருக்கோமா, இல்லை அல்லாஹ் கொடுத்த அவனுக்கு நன்றி இல்லாமல் அநியாயக்காரலாக இருக்கிற நிலையில் அந்த உயிர் கைப்பற்றப்படுதா அப்படிங்கிறத கவனிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ அநியாயக்காரலாக இருக்கும்போது அந்த உயிரை கைப்பற்றும்போது வானவர்கள் கேட்குறாங்க, வானவர்கிட்ட சொல்கிறாங்க, ஏன்டா கஷ்டமாக கடினமான நிலையில் தான் உயிரை கைப்பற்றப்படுதுங்கிறாங்க, அல்லாஹ் வந்து குர்ஆன்லே குறிப்பிட்டிருக்கான்ல. அப்போ வானவர்கிட்ட அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து எந்த ஒரு தீமையும் செய்யவில்லையே அப்படின்னு சமாதானம் சொல்கிறாங்க. அப்போ வானவர் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் என்ன செய்துக்கிட்டு இருந்தீங்கன்னு அல்லாவே அறிஞ்சிக்கிட்டு தான் இருக்கான். அப்போ நீங்கள் சமாதானமான பேச்சை பேசும்போது அப்போ என்ன வந்து எந்த விதமான தீமையும் செய்யவில்லை என்று சமாதானம் கூறுவார்கள். அவ்வாற்றில்லை, நிச்சயமாக அல்லாஹு நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றை நன்கு அறிந்தவன். இப்போ மலக்கள் சொல்கிறாங்க, அவற்றில்லை, நீங்கள் சொல்கிறது வந்து எல்லாத்தையும் அல்லாஹ் அறிஞ்சிக்கிட்டு தான் இருக்கான், அவன் நன்கு அறிந்தவன். அப்படிங்கும்போது இப்போ நம்ம சொல்கிறோம், ஒரு விஷயங்கள் எதுவும் நடக்கும்போது என்ன சொல்கிறோம், அல்லாஹ் நம்ம கூட இருக்கான், இப்படி சொல்கிறாங்களே எல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கான் அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு விஷயங்களுக்கு ஒரு சூழ்நிலைக்கு நம்ம சொல்லுவோம். அப்போ அதே மாதிரி தான் மலக்கள் என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ் நீங்கள் செய்ததெல்லாம் அறிந்து கொண்டே தான் இருக்கான், உங்களோட அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆகவே நீங்கள் நரகத்தின் வாயிலில் புகழ்ந்து அங்கே என்றென்றும் தங்கியிருங்கள். பெருமெடித்து கொண்டிருந்த இவர்களின் தங்கையிடம் மிகவும் கெட்டது. அப்போ எவ்வளோதான் உங்களுக்கு நன்மை எடுத்து சொல்லும் போதும் நீங்கள் விரைந்து ஓடுனிய, அதில் காதில் கேட்கலை, வாழ முயற்சி செய்யலை, சுகபோக்கியாக வாழ்ந்துட்டு இருக்கும்போதே இப்போ உங்களுடைய உயிரை கைப்பற்றப்படக்கூடிய நேரம் வந்துருச்சு. இப்போ நீங்கள் எந்த ஒரு தீமை செய்யலேருந்து எந்த ஒரு சமாதான பேச்சு பேசினாலும் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா அல்லாஹ் நீங்கள் செய்த அனைத்தும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான், அப்போ அவன் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள கடினமான நிலையில் அவங்களுக்கு எளிவனுக்கும் ரூஹை கைப்பற்றக்கூடியதாகவும் இருக்கும் நிலையில் தான் மலக்கள் சொல்கிறாங்க, உங்களுடைய நரகத்தை பாருங்கள், இந்த நரகத்தில் புகழுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரூஹை கைப்பற்றக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த உலகத்தில் அவருடைய உயிரை கைப்பற்றும் போதே நரகத்தை காட்டப்பட்டு உயிர் கைப்பற்றப்படுது. அப்போ வந்து இதை நம்ம கவனிக்கக்கூடியதாக இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்ம அனைவருக்கும். இந்த ஒரு தீமைகள் இல்லாமல் இந்த இந்த இன்மையில் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த வாழ்க்கையை வந்து வீணாக்கிறாமே, குர்ஆனை வந்து அதிகமாக பார்க்கணும், அதிகமாக பார்த்து கவனித்து அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னு கவனித்து வாழ முயற்சி செய்யணும். அது நம்மளுக்கு ஒரு கஷ்டமாக இருந்தால் கூட நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும், எங்கள் இறைவனே நீங்கள் கொடுத்த அந்த வேதத்தை பின்பற்றி வாழக்கூடிய அந்த ஒரு தெளிவையும் அந்த நல்ல உபதேசத்தையும் ஏற்று வாழக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை கொடுத்து எங்கள் மனதை உறுதிப்படுத்தி பலப்படுத்தி உன்னுடைய பாதையில் எங்களை வாழ வைக்க எங்களுக்கு கிருபை செய்வாயாக அப்படின்னு நம்ம அல்லாஹ்ட்ட துவா வச்சுக்கிட்டே இருக்கணும். குர்ஆன் பார்க்கையில் துவா வச்சுட்டே இருக்கும்போது அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு காலகட்டத்தில் அதை லேசாக்கி நன்மையாக்கி அல்லாஹ் அருள் புரிவான். அந்த வாழ்க்கையால் வாழ வைப்பான். அதை நம்ம எந்த அளவுக்கு மனம் விரும்புதோ அந்த அளவுக்கு அந்த வாழ்க்கையை வந்து அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்து வாழ வைப்பான். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தரும் இந்த ஒரு பிரார்த்தனையிலையும் இந்த துவாவிலையும் இருந்துகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு அல்லாஹ் வந்து லேசாக்கி தான் தருவான். நம்மளுக்கு அந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் அருள் புரிவான். அப்போ அது நன்மையானதாகவே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ்.